வாரம் நமது BTVயில் ஸ்பாட் விசிட் நிகழ்ச்சியில் நாம் வந்திருக்கும் இடம் LTC. இது ஒரு டிரைவர்ஸ் டே சிறப்பு நிகழ்ச்சி. பொதுவா சாலையில யாரும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியா பின்பற்றாததுதான் நம்ம நாட்டுல அதிகமா விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம். அரசாங்கமோ தனியார் நிறுவனங்களோ எவ்வளவோ செலவு செய்தும் இந்த விபத்துகளை தடுக்க முடியல. காரணம், நம்ம மக்களிடையே சரியான விழிப்புணர்வு கிடையாது. ஆனா நம்ம ஓட்டுநர்கள் கண்டிப்பா இந்த விதிமுறைகளை பின்பற்றிதான் ஆகணும். இந்த கம்பெனியோட பேக் போன்னு சொல்லப்படுற டிரைவர் சார்பில் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போறது ஒரு சீனியர் டிரைவர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க சார், நீங்க இங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? நான் இந்த கம்பெனில ஒரு 7 வருஷமா வேலை பார்க்கறேன். உங்க சொந்த ஊரு? என் சொந்த ஊர் நாமக்கல்ங்க. ஓ, உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாருமே நாமக்கல்ல தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அவர் ஏதோ கேப்டன். டிரைவர் எல்லாருமே கேப்டன் தான் கூப்பிடுவாங்க. நானே முதல்ல இங்க ஜாயின் பண்ணும்போது கோ டிரைவரா தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் படிப்படியா இப்பதான் டிரைவரா ஆயிருக்கேன். அதான் கேப்டன் கூப்பிடுறாங்க. இப்ப உங்க தொழில உங்க தாரக மந்திரம்னு எதை நினைக்கிறீங்க? முழிச்சுக்கிட்டா பொழைச்சிக்கலாம். நீங்க கோ டிரைவரா இருந்து கேப்டன் ஆன விஷயத்த சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க யாரையாவது கேப்டன் ஆக்கிருக்கீங்களா? நிறைய பேர் ஆக்கியிருக்கேன். ஆனா குறிப்பா சொல்லணும்னா ஒருத்தனை மட்டும் மறக்கவே முடியாது. அந்த விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா. நம்ம இப்ப இங்க நிக்கிறோமே, இந்த இடத்துல தான் முதல்ல அவனை பார்த்தேன். Hey girl, you gotta sit back, relax while I hit you with the tail of shot. Hey, நில்லுப்பா. யாரு நீ? நீ பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்க? And sing it for you. Hey yo, 7 6 5 4 3 2 1. Would you like some fun on the highlight? That's a big of the Anandam, so fine. So do you wanna be just mine? So get your groove on all night. We got the அதோ அங்க நிக்கிறாருல, அவரை போய் பாரு. நான் தியாகு, ஒரே இடத்துல நிக்கிற. லேசிங் எல்லாம் சரி பாத்துட்டியா? தம்பி, அது பறக்காம கட்டு, டைட்டா கட்டுனா. சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என்ன ஏதாவது கோயில் திருவிழாவா? இந்தா சார். என்ன? அதெல்லாம் இல்ல சார், வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். என்ன வேலைக்கு? இப்ப கேண்டீனுக்குலாம் ஆள் எடுக்கிறது இல்லப்பா. சார் கேண்டீன்ல இல்ல சார், கோ டிரைவரா வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். கோ டிரைவராவா? ஆமா. உன் பேர் என்ன? காசி. கல்ல ஒரே தூசி. போயிட்டு அங்க ஆபீஸ் ரூம் இருக்கு, அங்க இத கொடுத்துட்டு யூனிஃபார்ம் போட்டு உடனே வா. ஓகே ஓகே, சீக்கிரம் வா. தேங்க் யூ சார். போ 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 போ. என்ன சபரி, சொல்லுங்க. லோட் ஆயிடுச்சாப்பா? ஆயிட்டு இருக்கு. எல்லாம் பக்காவா? எல்லாம் ரெடி. நம்பி எடுக்கலாம்ல? நல்லா விட்டு நீங்க தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களாண்ணா? தம்பி, வண்டியில லோட் பண்ணும் போதும் அன்லோட் பண்ணும் போதும் டிரைவர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது கம்பெனி ரூல்ஸ். அத நான் ஃபாலோ பண்றேன். நீ இத ஃபாலோ பண்றியா? பண்றேனே. லேசிங்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா. நம்பி போலாம்ல? போலாம். வந்தேண்டா பால்காரே, அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது லாரிய தான் ஓட்ட போறேன். தம்பி, வந்தேண்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தலைவாரி. அது முகம் பாக்குற கண்ணாடியா? இல்ல ஓன பாக்குற கண்ணாடியா? நீ பெரிய சினிமா நடிகரா? நீங்க சினிமா பார்த்ததே கிடையாதா? போயிருக்கனே. நான் முதல்ல நடிகர் சூர்யாவை பாக்குறதுக்காக சூளமேடு போயிருந்தேன். எப்படி? நடிகர் சூர்யாவை பாக்கிறது சூளமேடு போனா அவர் ஏதோ ஷூ வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிட்டாரு. சரி, டீனர் வழியா டீராஜர் பாக்கலான்னு போனா அவர் அன்னைக்குன்னு பார்த்து கேக்கனர் வழியா கேரளா போயிட்டாரு. சரி, அவர் பையன் சிம்புவாது பாக்கலான்னு சொல்லி சிந்தாதர்பேட் போனா அவர் ஏதோ சொம்பு வாங்கலான்னு சொந்த ஊர் போயிட்டாரு. சரி, நடிகை த்ரிஷாவை பாக்கலான்னு சொல்லி தேனாம்பேட் போனா பெருசா ஒண்ணு இல்லன்னு ஒரிசா அனுப்பிச்சிட்டாங்க. சரி, மீனாவியாவது பாக்கலான்னு சொல்லி மீனம்பாக்கம் போனா அவங்க ஏதோ பேனா வாங்கணும்னு பெசநகர் போயிருக்காங்க. எப்படி? எங்க காணோம்? அண்ணே, நான் கரை ஏறிட்டேன், நீங்க போய் ஏற போறீங்க. காசி, 700 மீட்டருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வண்டி வராம பாரு. ஒவ்வொரு வாட்டியும் கேட்டை கிராஸ் பண்ணும்போது லோடு வண்டி இடிக்காம பாத்துக்கணும். ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல. போன மாசம் இப்படிதான் பெங்களூர்ல ஒரு கோ டிரைவர் சரியா பார்க்காதனால ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காசி, நீ ஒழுங்கா பார்த்தாதான் நான் ஒழுங்கா ஓட்ட முடியும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ரைட், போலாம் போலாம். போ போ போ, ஸ்டெடியாவா ஸ்டெடியாவா. போலாம் 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 போலாம். நிக்காத, போ 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 போ. ரைட், போலாம். கேள்வி கேட்டே ஆளை முழுங்கிடுவான். இப்படித்தான் ஒரு தடவை. அண்ணே, வண்டி எங்கனே போகுது? திருச்சிக்கு போயிட்டு இருக்கு. திருச்சி? ஆமா, திருச்சிக்கு. திருச்சில இருந்து எங்கனே போறோம்? மலைக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கு. மலைக்கோட்டையில இருந்து உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகுது. அண்ணே, இவ்ளோ பெரிய வண்டி மலை மேல எப்படினே ஏறும்? அங்க விநாயகர் வேக்குதான். வண்டியில இருக்க ஃபேன் எடுத்து அதுல மாட்ட போறோம். சும்மா மூடிட்டு வரியா அமைதியா? ஹலோ
மச்சான் வேலைல ஜாயின் பண்ணிட்டியா? மச்சி ஜாயின் பண்ணிட்டேன்டா. வேலையெல்லாம் எப்படி இருக்கு மச்சான்? ஐயா அது ஏன் மச்சி கேக்குற? பெரிய வேலை மச்சி. ஊர்ல வெட்டியா சுத்திட்டு இருந்த. ஹே அதெல்லாம் நமக்குள்ள இருக்கட்டும் மச்சி. ஆனா இருந்தாலும் இப்ப நான் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்ல. ரேஷன் கடைக்கு போக சொன்னா கூட போக மாட்டேன், ஒரு சின்ன சொம்ப கூட தூக்க மாட்டேன். அங்க அப்படி மாமா இப்ப ஒரு பெரிய சொம்பே என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அனாவசியமா ஒரு வண்டியை, ஒரு பெரிய வெயிட் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னா பாத்துக்கேன். கூட வேற ஒரு டிரைவர் வேற கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒன்னும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் போன்ல ஃப்ரெண்டு கிட்ட. ஒன்னும் இல்ல, நீங்க ஓட்டுங்க. அண்ணே இல்ல சொல்ல உங்களா பிரேக் அடிக்கிறீங்க? ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கால. காசி, வண்டிக்கு பின்னாடி ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு டயர்ல, போய் என்னன்னு பாரு. அண்ணே இவ்வளவு பெரிய வண்டியில ஒரே ஒரு டயர்ல பிரச்சனைன்னு எப்படிண்ணே கண்டுபிடிக்கிறீங்க? இவ்வளவு பெரிய உடம்புல உன் பானை வயித்துல மட்டும் பசிக்குதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு விதமான ஃபீலிங்கா. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு ஃபீலிங்டா. வண்டி என் உடம்பு மாதிரி, இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன்டா. இருங்க உங்க உடம்பு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா எல்லாரையும் தப்பு செய்யக்கூடாது சொல்லிட்டு பட்ட பகல் என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? தம்பி, இது கூல் ட்ரிங்க்ஸ்பா. நம்ம கம்பெனி ரூல்ஸ் படி சரக்க தொட்டாலே 6 மணி நேரத்துக்கு வண்டியை தொடக்கூடாது. சரக்க தொட்டா 6 மணி நேரத்துக்கு வண்டியை தொடவே கூடாது. அப்போ 6 மணி நேரம் 3 டேய், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. வைன் ஷாப்பை பார்த்தாலே போதாயிருவேன்னு நினைக்கிறேன். கோனை வச்சியா? நீ ஹேண்ட் பிரேக் போட்டியா? நீ இண்டிகேட்டர் போட்டியா? நீ முதல்ல ஜிப்ப போட்டியான்னு பாரு. நான் வரேன் போயிட்டு. ஏய் காசி, முட்டல வா பின்னாடி வா வரலாம் வா. என்னடா முட்டல? வயிறு முட்டை தின்னுட்டு இன்னுமா முட்டல? வண்டி எந்த பக்கம் போகுதுனாது தெரியுதாடா? என்னண்ணே தூக்கத்துல ஒன்னும் புரியலண்ணே. காசி, ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன் 700 மீட்டர் கிளியரன்ஸ் பாருன்னு. ஆனா நீ 7 மணி நேரம் வண்டியில தூங்கிட்டு வர. சரி விடுங்கண்ணே, இதெல்லாம் சின்ன விஷயம். டென்ஷன் ஆனா வண்டி ஓட்ட முடியாதுண்ணே. கோ 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 கோ. முழிச்சுக்கடா, அப்பதான் பொழைச்சுப்ப. ஒரு நாள் என் சீட்ல உட்காந்து பாருங்க, எத்தனை வலி, எத்தனை கஷ்டம், எத்தனை பிரச்சனைன்றது உங்களுக்கு புரியும். ஒரு நாள் உட்காந்து பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் உட்காந்து பாருங்க, நான் அங்க வரேன். அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே. ஏய், இன்னுமா அந்த பழக்கத்தை உள்ள நீ? எப்படினே விட முடியும்? கூடவே பிறந்ததுனே. அண்ணே இவ்வளவு பெரிய வண்டியில இந்த உருளையை எடுத்துக்கிட்டு பிரிட்ஜ் கட்டில நம்மளால எப்படினே போக முடியும்? என்ன உருளையா? அதானே இரும்பு. என்ன இரும்பா? நான் சொல்ற மாதிரி சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். நான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கவே இல்லையாடா? சரி சொல்லுங்க. ஏய், நம்ம கிட்ட ஒரு சூப்பர் டீம் இருக்கு. அவங்க நமக்கு முன்னாடியே பாலத்தோட உயரத்தை அளந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சாவியே கையில கொடுப்பாங்க. அண்ணே பாத்து போங்க அண்ணே மேல. இதே மாதிரி இன்னொரு பிரகஸ்பதி இருக்காரு. அவர் பிஜப்பூர்ல ஒயர் கம்பிய அறுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அறுத்ததையோ ஒயர் கம்பி தொங்கிட்டு இருக்கிறதையோ 10 நிமிஷம் இடைவெளியில பின்னாடி வந்துட்டு இருக்கிற நம்ம டிரைவருக்கு தெரியப்படுத்தல. அந்த டிரைவரும் தெரியாம அந்த கம்பியில மோதி கம்பெனிக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம். ரூபா என்னங்க ரூபா? கரண்ட் போற கம்பி. வேற ஏதாவது நடந்திருந்தா? சார், மத்த டிரைவர்ஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இவ்ளோ பெரிய லோட் லாரி ஓட்டுறத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ கோயில்ல எப்படி நம்ம தேர் இழுத்துட்டு போறோம், அதே மாதிரி தான் இந்த வண்டியில இருக்க மொத்த லோடு வெயிட்டையும் என்னோட முதுகு தண்டு வடத்துல கட்டி இழுத்துட்டு போற மாதிரி தான் இந்த வேலையை நான் செய்யறேன். இதே மாதிரி தான் மத்த டிரைவரும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சூப்பர். ஐயோ அண்ணே நிறுத்துங்கண்ணே. என்ன நிறுத்தாம போறீங்க? பெரிய பெரிய கண்டெய்னர் டோ பண்றீங்க, ஒரு சின்ன பொண்ணை டோ பண்ண உங்களால முடியல. காசி, அது எதுக்கு நிக்குதுன்னு உனக்கு தெரியாதா? அண்ணே நிறுத்துங்கண்ணே. நான் விளையாடுறியா? எய்ட்ஸ் ஒரு உயிர்கொல்லி நோய் காசி. முழிச்சுக்கடா, அப்பதான் பொழைச்சுக்குவ. கொஞ்சம் ஓரம் கட்டினீங்கன்னா நானும் கொஞ்சம் ஓரம் கட்டிப்பேன். இதுக்குதான் அப்பவே சொன்னது, கொஞ்சமா சாப்பிடுன்னு. கம்பெனி எங்க சொல்லுதோ அங்கதான் வண்டியை நிறுத்தணும். ஒரு சில சாலைகள்ல பகல் நேரத்திலேயே வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா ஓட்டக்கூடாது. அதே மாதிரி ஸ்பீடை பத்தி சொல்லணும்னா ஒரு லோடு ஏத்தின வண்டி 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகக்கூடாது. ஆனா பிஸ் லாரி வாட்டர் இருக்கா உங்ககிட்ட? இல்லையா? வாட்டர் பாக்கெட் அதுவும் இல்லையா? சார் நியூஸ் பேப்பரா இருக்குதா? அது கூட இல்லையா? போங்க வண்டி ஆத்தோரமா நிறுத்துங்க, நான் ஆயா போயிட்டு வரேன். ஒரு சூப்பர் ஃபிகர் வந்ததுக்கே இந்த மனுஷன் வண்டியை நிறுத்தல, நமக்கு லாயங்க நிறுத்த போறாரு.
ஏ காசி இதோ வந்துச்சுடா பார்க்கிங்க. நிறுத்த போறான் வண்டிய, இறங்கி உன் டேங்கை க்ளீன் பண்ணிக்க. அம்மா அப்பா ஐயோ ஐயோ. வாழ்க்கையில எத்தனையோ கடமை நிறைவேற்றுறது முக்கியமானது. அதுல காலை கடமை நிறைவேற்றாதவன் மனுஷனே கிடையாது. அங்கதான் கேண்டீனை காலி பண்ணிட்ட, இங்க என்ன ஊரை காலி பண்ண போயிட்டு இருக்கியா? அண்ணே என்னண்ணே இவ்வளவு பெரிய வண்டிக்கு இவ்வளவு இரும்பு எடுத்துட்டு சொல்லுவீங்க? யானைக்கு எறும்பு முட்டு கொடுத்தா மாதிரி. அதான் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கீங்களே வண்டியில. டேய் அதுக்கு பேரு வீல் ஸ்டாப்பர். போன வருஷம் இதே நாள்ல மரிதாஸ் இறந்துட்டாரு. எதனால? வீல் கட்டைய வைக்காததுனால. அதுக்கப்புறமும் அதோடைய முக்கியத்துவம் தெரியாத டிரைவர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. காரியாபட்டி விபத்து வீல் ஸ்டாப்பர் வைக்காததுனால தான் ஆச்சு. வீல் ஸ்டாப்பர் வைக்காததுனால வேற ஒரு வண்டி நம்ம வண்டியை இடிச்சு நம்ம வண்டி நகர ஒருத்தர் இறந்துட்டாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம மரிதாசுடைய மருமகன் தான். இன்னொரு மரணத்தை என்டிசி தாங்காத. சரி இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த கோணத்தை அப்படி வை. நம்ம கம்பெனியில 90% ஓட்டுநர்கள் பொறுப்பா இருக்காங்க. அதுல ஒருத்தரை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அவரு ஏத்திக்கிட்டு போற பிளேடோட நுனியில தான் என்னுடைய உயிரே இருக்குன்னு சொன்னவர். ஆனா இதுவரைக்கும் விபத்தே செய்யாத அவரு தானா நடந்த ஒரு விபத்துக்கு எந்த வகையிலையும் தான் பொறுப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் நடந்த விபத்துக்காக தான் பொறுப்பேத்துக்கிட்டு வீட்ல நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இருக்காரு. என்ன காசி, இந்த இடத்த பிளாட் போட்டா விற்க போற? இல்லண்ணே, காலையில இருந்து வேலை செஞ்சு ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் தூங்கி ஆகணும். இங்க தூங்கலாமா அங்க தூங்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் போனல? ஆமா. நம்ம கம்பெனி ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல உனக்கு? தெரியுமே, ஏன் தெரியாது? காசி, வண்டிக்கு நேர்ல எதிரில் சைட்ல கீழே எந்த காரணத்துக்கு ஒன்றும் படுக்கூடாது. அது ஆபத்தா மாறிடும். நமக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல படுத்தாதான் நல்லது. அதே மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லலன்னா நீ பின்னால முழுமையான டிரைவரா ஆகவே முடியாது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா மலை மேல ஓவர்டேக் பண்றத? அதுவும் இடது பக்கமா, அதுவும் ஈச்சர் வண்டிய. ஆனா நம்ம டிரைவர் தொப்பூர் காட்டுல அந்த மாதிரி செஞ்சு ஒரு பிளேட உடைச்சிட்டாரு. உடைஞ்சு 3 மாசம் ஆச்சு. அதோட கொண்டு போன 9 பாகங்களும் யார்ட்லயே இன்னும் இருக்கு. அந்த காத்தாடி ஓடாததுனால 30 லட்சத்துக்கும் மேல அந்த கம்பெனிக்கு இழப்பு. நமக்கும் அபராதம் போட்டிருக்காங்க. பாட்டன்ல நடந்ததெல்லாம் சொன்னா அதை விட கொடுமை. 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டம். எவ்வளவு கவனமா வண்டி ஓட்டணும். என்னத்த சொல்றது? ஏதாவது எனர்ஜி ஏத்தி ஆகணுமே இப்போ. என்னது? அண்ணே சும்மானே, பாக்கில இருந்தது எடுத்து கையில கொட்டி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு. என்ன காசி, நல்ல பையன் பார்த்தா இப்பெல்லாம் பண்ணிட்டு வர நீ? இன்னும் என்னென்ன வச்சிருக்கேன்னு தெரியலையே. அண்ணே அதை வெளியே கொட்டுறதுக்கு தானே என் கையிலேயே கொட்டினேன் நானு. நல்ல பையனா இரு காசி. ஹலோ பிரதர், போட்டேன். இனிமே இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை எனக்கு பின்னால வர சந்ததிகள் பார்த்து தெளிவா நடந்துக்கணும். ஓகே, உங்க பேண்ட்டுக்கு நீங்க பெல்ட் போடுறீங்க, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்க சீட் பெல்ட்டை நீங்க போட்டிருக்கீங்களா? எனக்கு எவ்வளவு விஷயம் சொல்லி தரீங்க. உங்களுக்குலாம் நான்லாம் வந்து சொன்னா கேட்க மாட்டீங்க. விஎஸ் ராகவன் சார் வந்து சொன்னாதான் கரெக்டா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிள்ளைவால், ஏண்டா பெல்ட்டை போடுறா? அட ஓ பெல்ட்டை இல்லடா, சீட்டு பெல்ட்டை போடுறா கொய்யால. கரெக்ட் தான் காசி. டிரைவர் மறக்கிறத ஞாபகப்படுத்துறதுதான் கோ டிரைவருடைய வேலை. நீ சொல்லிட்ட, சரி விடு, உனக்கா போடுறேன். ஆரம்பத்துல விளையாட்டுத்தனமா தான் இருந்தான். உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் பொறுப்பு வந்துருச்சு. என்டிசி வண்டி மேல அவ்வளவு காதல் அவனுக்கு. ஆள் சாப்பாட்டு ராம. இவன் எங்க வேலை செய்ய போறான்னு நினைச்சேன். அங்க பாருங்க, குனிஞ்சு எழுந்திருக்கவே முடியல. கம்பெனியோடைய வேல்யூவை அவன் புரிஞ்சுக்கிட்டான். கம்பெனி அவனுடைய தேவையை புரிஞ்சுக்கிச்சு. நான் சொல்லாமலேயே விதிமுறைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாலையில முன்னாடி போற வண்டிங்க ஏற்படுத்துற சேதத்தை பின்னாடி வர்ற நாம அடுத்த வண்டிக்கு இன்ஃபார்ம் செய்யணும். அத அவன் கரெக்டா ஃபாலோ பண்றான்.
ஒரு நாள் அவனுடைய உழைப்புக்கு மரியாதை கிடைச்சது. அவன் டிரைவர் ஆயிட்டான். எங்க பாஷையில சொல்லணும்னா கேப்டன் ஆயிட்டான். எங்க கம்பெனி எங்களுக்கு வெறும் சம்பளம் மட்டும் தரல, நிறைய சலுகைகளும் தராங்க. அதுல முக்கியமா 90 நாள் லீவே போடாம தொடர்ந்து வேலை செஞ்சா கேப்டன்களுக்கு 2 கிராம் தங்கமும் கோ டிரைவர்களுக்கு 1 கிராம் தங்கமும் பரிசா தராங்க. 5 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சா 5வது வருஷம் 25,000 ரூபாய் தராங்க. கூடவே 5 லட்சம் ரூபாய்க்கான மெடிக்ளைம் இன்சூரன்ஸும் தராங்க. 10 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சா 1500 சதுரடி வீட்டு மன பரிசா தராங்க. எங்க கம்பெனில வேலைக்கு சேர்ற எல்லா டிரைவர்களுக்கும் கிளீனர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கான மெடிக்ளைம் இன்சூரன்ஸும் தராங்க. இவ்வளவு நேரம் காசிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அந்த காசியை நாங்க மீட் பண்ண முடியுமா? இப்போ அவன் வண்டியில இருக்கிற லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவன் லோட ஃபில்அப் பண்றதுக்காக வந்துகிட்டே இருப்பான். Come on, come on. Yeah. Come on, come on, come on. Yo, I'm about to explode. Here I come, can you feel my flow? Baba, that's what they say. B to the A to the B to the A. Go, I'm about to begin. ஹாய் கேப்டன். வா காசி. வணக்கம் சார். வணக்கம். உங்க வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டா எது சொல்லுவீங்க? என்னோட வெற்றிக்கு காரணம் நான் முழிச்சுக்கிட்டேன், அதனால பொழிச்சுக்கிட்டேன். நீங்க No fear, I'm a